ஒரு பிராண்ட் வந்து லேப் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு, இல்ல அந்த பிராண்ட் வந்து அமினோ டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடுச்சு, ஹெவி மெட்டல்ஸ் எதுவுமே இல்ல. அதுக்காக அந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டேன். அமெரிக்கன் மசில் மாரி இருக்கிற பிராண்ட்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு பிராக்டிஸா மாறிடும். இப்ப யார் வேணாலுமே ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அத வெல் எஸ்டாப்லிஷ்டா பேக் பண்ணிட்டு, அது வந்து இம்போர்ட்டட்ன்னு கிளைம் பண்ணி மார்க்கெட்ல வந்து விக்கலாம். ஸோ அப்படி சேல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு கொலாப்ஸான கிரீப்பியான மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இத வந்து நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அமெரிக்கன் மசில் மாரி ஒரு பிராண்ட் வந்து ஈவன் தோ அவங்க குவாலிட்டி குட்டா இருந்தாலுமே, அவங்க பண்ணது எல்லாமே ஃபால்ஸ் கிளைம் அண்ட் இட்ஸ் அ கிரைம். அமெரிக்கன் மசில் விக்கிறதும், எடுக்காததும் உங்களோட சாய்ஸ். உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அதே மாரி அத சேல் பண்றதும், பண்ணாததும் வந்துட்டு எங்களோட சாய்ஸ். நெறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, "நீங்க அமெரிக்கன் மசில் பத்தி வீடியோ போட்டீங்க, பிளட் லாக்க பத்தி வீடியோ போட்டீங்க. 2மே வந்துட்டு உங்க ஸ்டோர்ல சேல் பண்றீங்க" அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து பி2பி, இன்னொன்னு வந்து பி2சி. பி2பி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த பிராண்ட் எடுக்காதீங்க, இந்த பிராண்ட் எடுத்தீங்கன்னா சேஃப் கிடையாது, இந்த பிராண்ட் பண்ணது எல்லாமே ஃபால்ஸ் கிளைம் அப்படின்னு நான் வந்துட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க வெறும் பிசினஸ் மட்டும் தான் நடக்கும். அதுவே பி2சில பிசினஸ் டு கஸ்டமர் கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த பிராண்ட் எடுக்காதீங்க, யாராவது வந்து அமெரிக்கன் மசில் கேட்டாங்கன்னா அதோட பெட்டர் பிராண்ட் இருக்கு, பாக்குறீங்களான்னு கேட்பேன். இல்ல எனக்கு அதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அடம்பிடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓகே இந்தா எடுத்துக்கோ, இதுக்கு மேல உன் தலையெழுத்து எதுவுமே பண்ண முடியாது, நீயே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதே மாதிரிதான் பிளட் லாக்கும். பிளட் லாக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்து பி2பி கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். டைரக்டா பி2சில வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுதான் வேணும் கேட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். யாரை வந்து நீங்க தப்பு சொல்லுவீங்க? செல் பண்றவங்க தப்புன்னு சொல்லுவீங்களா, கன்சியூம் பண்றவங்க தப்புன்னு சொல்லுவீங்களா, இல்ல அதை மேனுஃபேக்சர் பண்றவங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? என்னோட பாயிண்ட் வந்து கன்சியூம் பண்றவங்க தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்க அதை டிமாண்ட் கிரியேட் பண்றதுனாலதான் மார்க்கெட்ல அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட சேலுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுக்காம ஸ்டாப் பண்ணிட்டு டிமாண்டை வந்து கம்மி பண்ணீங்கனாலே போதும். எல்லா ஸ்டோர் ஓனர்ஸும் செல் பண்றதே நிறுத்திடுவாங்க. அமெரிக்கன் மஸ்ட் மாதிரி ஒரு பிராண்டு, பிளட் லாக் மாதிரி ஒரு பிராண்ட் சேல் பண்றது வந்துட்டு அது ஸ்டோர் ஓனரோட சாய்ஸ். அதை கன்சியூம் பண்றது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். ஸோ இப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.